வேணா டென்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்ண்ணா. அந்த பக்காவாக இருக்கும், அங்கே போய் டென்ட் அங்கே போட்டு அங்கே தங்கலான்றியா? ஏதாவது வந்துருப்போன்னு பயமா இருக்கு. இங்கே என்னடா வரப்போகுது, அதிகபட்சம் பைசன் தான் வரும். வந்தாச்சு சைட்டுக்கு. எப்படி இருக்கு? 4 feet மாடல் ஒன்று பண்ணேன் எப்போ ஒரு 4 வருஷம் முன்னாடி. ஆனால் அந்த மாடலை தப்பாக தான் பண்ணேன். ஸோ தப்பாக பண்ணதுக்கப்புறம் சரி எனக்கு என்ன தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி ஒரு வாட்டி கரெக்டாக பண்ணியிருக்கலாம். பண்ணாமலே ஓகே இதுதான் மிஸ்டேக், இதை நம்ம பெருசாக பண்ணுறப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சின்னதாக பண்ணி பார்த்து 7 பண்ணி பார்த்தியோ 4 feetக்கு பண்ணேன். இதே ஆனால் தப்பாக பண்ணிட்டேன். அது வந்து ஜாயிண்ட்டே வந்து உட்காரல, ஒரு ஜாயிண்டோட இன்னொரு ஜாயிண்ட் உட்காரவே இல்லை. இது வந்து இந்த விஜய் சித்து விலாக்ஸுக்கு அப்புறம் பயங்கர க்ரௌடானதாக சொல்கிறாங்க. யார்கிட்ட இந்த பெப்பர் ஃபால்ஸ்னு சொன்னாங்களோ சூரிய விழுந்த இடமான்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்காக இருந்துச்சா இல்லை அவர் அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் ஆச்சான்னு தெரியல. கரெக்டாக ஒரு சாப்பாடு கடை வச்சுருக்காங்க. குளியலில் போட்டு வந்து சின்னதாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம். எனக்கு மட்டும் என் முட்டிக்கால் இப்படி உதறது. நம்ம இந்த பக்கம் வர்றதாவே இல்லை, சைட்டு பக்கம் வர்றதாவே இல்லை. கரெக்டாக வீடு அமைஞ்சிச்சு பக்கத்தில். ரெண்டாவது போகிற ஸ்பாட்டும் சைட்டை தாண்டி போகிற மாதிரி. கரண்ட் இல்லை, அதனால பேய் வீடு ஃபீல் வருது. சைலண்டாக இருக்குது. டேய் நாங்கள் 2 பேரும் உள்ளே இருந்தோம்டா. இப்படிதான் சொல்றது. சத்தியமா நானும் அப்படி உள்ளாட்டா இருந்தோம். மச்சான் இங்க பாரு, உண்மையிலே தாப்பால நான் கீழே இறக்குனேன். ஒரு நிமிஷம் இப்ப 2 பேர் நான் தான் நினைச்சுக்கிறீங்க. நான் நினைக்கிறீங்க இது வரைக்கும் நான் யாருமே இப்படி பிராக்ட் பண்ணது கிடையாது. ஓகே காய்ஸ், நேற்று வந்து கொடைக்கானல் வந்திருந்தோம் சைட் ஒர்க்குக்காக. இன்றைக்கி வந்து சைட் ஒர்க் இல்லை. ஸோ எங்கே போகலாம் எது பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கே போகிறோம் இப்போ வந்து பெப்பர் ஃபால்ஸ்ன்னு ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கிறோம். முதல்ல டால்ஃபின் ஹவுஸ் போகலான்னு நினச்சோம். இது வந்து நம்ம ரூமுக்கு சைட்டுக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ இங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். காட்டேஜ் வந்தாச்சு, நல்லா இருக்க மாதிரி இருக்கு. வந்தாச்சு காட்டேஜ், நல்லா இருக்குது. வியூ நல்லா இருக்கு. நல்லா ஃபேமிலியாக வந்தால் இந்த இடம் ஃபுல்லாக ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கேதர் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. வியூ நல்லா இருக்கு, லேண்ட்ஸ்கேப் அழகாக வச்சு. சரி உள்ளே போய் பார்க்கலாம். இந்த காட்டேஜ் ப்ராப்பர்ட்டியிலேருந்து கீழே ஃபால்ஸ். நான் ஹாஃப் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் போகிறப்ப பாரு பெருசாக இருக்குது. கீழே இறங்கி போகலாம் உள்ளே கவர் பண்ணுறதா. அப்படியே நம்ம எங்கே வந்தோம் இல்லை ஆஃப் என்ன சொல்கிறோம், பாத்ரூம் வெளியே கொண்டு போயிடுறா, உள்ள வைப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறான். அது மட்டும் இப்போ குழந்தைங்களாம் எனக்கு இன்னும் ஈஸி. நான் பாத்ரூம் லாஃப்ட் ஸ்பேஸ் மாதிரி அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். வந்து இறங்கிடும். சரி நம்ம இந்த ஹாலில் இருந்து பார்த்தா கீழே அப்படியே ஃபால்ஸ் செமையாக இருக்குடா. போய் இங்கே உட்காரலாம் போலயே. பேசாமல் அந்த பெப்பர் ஃபால்ஸா அதை விட்டு இங்கே இறங்கிடுவோமா? அதில் போய் குளிச்சிருவோம். வெயில் அடிக்குது. நீ சொன்ன மாதிரி போய் குளிச்சிடலாம். சரி, நம்ம குளிக்கிறதுக்கு ஷார்ட்ஸ் எதுவுமே இல்லையா? இல்லை, நைட் ட்ராக் பேண்ட் போட்டு குளிச்சுக்கலாம். ட்ராக் போட்டுக்கலாம். நல்லா ஜோக் பண்ணுவாப்ல ஒரு டைமிங் வந்து அடிச்சு ரோத்துவாப்ல. ஷார்ட்ஸ் மறந்துட்டோம்னா இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ் இருக்குன்றாப்ல. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. இந்த மாதிரி டேஞ்சரஸான இடத்துல இந்த மாதிரி ஜட்டி விட்டு குளிச்சிருவோம். ட்ராக் பேண்ட் இருக்குல்ல, ட்ராக் பேண்ட் இருக்கு. அப்புறம் என்ன? சரி, ட்ராக் பேண்ட் போட்டு குளிச்சா இதில் இல்லைடா, நம்ம போகிற பெப்பர் ஃபால்ஸ் இதில் வந்து நம்ம சும்மா பேசிக்கிட்டு போக வேண்டியதான். நைட்டு சும்மா போய் இறங்கி உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கலாம். இருக்கு உமர் வேணா டென்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்ண்ணா. அந்த பக்காவாக இருக்கும், அங்கே போய் டென்ட் அங்கே போட்டு அங்கே தங்கலான்றியா? டென்ட் நல்லா தான் இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். ஏதாவது வந்துருப்போன்னு பயமா இருக்கு. இங்கே என்னடா வரப்போகுது, அதிகபட்சம் பைசன் தான் வரும். அப்படியே பாம்பு பாம்பெல்லாம் இருக்கான், ஆனால் பாம்பை பற்றி பேசவே மாட்டாங்க. போன வாட்டி நான் தான் கேட்டேன், கொடைக்கானல் பாம்பே கிடையாதா, பாம்பை பற்றி ஒரு ஸ்டோரியே இல்லை இங்கே அப்படின்ட்டா. அந்த மாதிரி
சரி இப்படியே பார்த்துட்டு இருக்க போகிறோமா இல்லை எதாவது பண்ணுறோமா? சரி வாங்க. டைல்ஸ் இருக்காது, உடன் தான் போடுவாங்க, ஏன்னா குளிரும் டைல்ஸ் ரொம்ப. அப்படியே படியே இறங்கி கீழே அங்கே போயிடலாமோ? இங்கேருந்து அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறேன் இறங்கி. இங்கே ஒரு டெக்கு கொடுத்துருக்காங்க, சூப்பராச்சு. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கணும். வந்து சைட்ல சாப்பாடு இருக்கா? ஃபுட்டு வாங்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் வேறு கடையே இல்லை, சாப்பாடு இருக்குது பக்கத்தில். நேர்த்தி வரும்போது முடி வந்துச்சு. என்ன சாப்பாடு வந்து இருக்குது? பரோட்டா தான் இருக்கும். ஐயோ சரி பரோட்டா வாங்கிடுவோமா? ஆனால் ஒரு 6 பரோட்டா பார்சல். ரைஸு சாம்பார் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. பரோட்டா தான் இருக்கு போல. ஜம்ப் கட்ஸில் பரோட்டா எனக்கு இன்னைக்கு நம்ம இந்த பக்கம் வர்றதாவே இல்லை, சைட்டு பக்கம் வர்றதாவே இல்லை. கரெக்டாக வீடு அமைஞ்சிச்சு பக்கத்தில். ரெண்டாவது போகிற ஸ்பாட்டும் சைட்டை தாண்டி போகிற மாதிரி. ஸோ லேபர்ஸுக்கு வந்து அவங்க பக்கத்தில் கடை இல்லை, நம்ம போய் வாங்கி கொடுக்கறது பெட்டராக ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக இதை பற்றி கேட்க இல்லாட்டி நம்ம போவாட்டி அவனுக்கு மோஸ்ட்லி சாப்பிட மாட்டானுங்க, அப்படியே எடுத்துருப்பானுங்க. இல்லாட்டி நான் ரொம்ப தூரம் நடந்துருக்கணும். ஐயோ நடந்துருக்கு, சாப்பிட்ற சாப்பாடு நடக்கிறதுக்கே சரியா. ஆமாம், அவ்வளோ தூரம். சார் துண்டா சூப்பராக கட்டியிருக்கு. கொஞ்சம் எங்கடா வைக்கிறது? இங்கே தான் நம்ம சைட்டு. வந்தாச்சு சைட்டுக்கு. எப்படி இருக்கு? எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? 4 ஃபீட் மாடல் ஒன்று பண்ணேன். எப்போ ஒரு 4 வருஷம் முன்னாடி. ஆனால் அந்த மாடலை தப்பாக தான் பண்ணேன். ஸோ தப்பாக பண்ணதுக்கப்புறம் சரி எனக்கு என்ன தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமாம் என்ன தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி ஒரு வாட்டி கரெக்டாக பண்ணியிருக்கலாம். பண்ணாமலே ஓகே இதுதான் மிஸ்டேக், இதை நம்ம பெருசாக பண்ணுறப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சின்னதாக பண்ணி பார்த்து 7 பண்ணி பார்த்தியோ? 4 ஃபீட்டுக்கு பண்ணேன். இதே இதில் இதே இது. ஆனால் தப்பாக பண்ணிட்டேன். அது வந்து ஜாயிண்ட்டே வந்து உட்காரல. ஒரு ஜாயிண்டோட இன்னொரு ஜாயிண்ட் உட்காரவே இல்லை. ஆனால் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா 3 டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் தான். என்னென்ன அதை வச்சு ப்ராப்பர் டோம், வேறு சைஸு ஷேப்பு இருக்கும். வாங்கியாச்சு ப்ராப்பர் டோம். சரி ஓகே மச்சான், ஏதாவது ஸ்லோக் இருக்குன்னு நைட்டு போகலான்னு பார்த்தேன். இந்த இடம் இருக்குல்ல, இங்கே பார்க்கிங்கை போட்டு இதுவும் அவங்க இடம் தான். ஓகே ஓகேவா? இதுக்குள்ளே நடந்து போயிட்டு இந்த வழி போகுது பார்த்தியா? ஓகே. உள்ளே நடந்து போயிட்டு மேலே படியில் ஏற சொல்லிடுங்க. காரை இப்போ சைட்டுக்கு போகிறதுக்கு வந்து இந்த ரோடு பயங்கர ஸ்டீப். ஸோ அதுக்கு தான் ஒரு சொல்யூஷன் இருக்கணும். ஒன்று நம்மளே ரெடி பண்ணணும், இல்லாட்டி இதுலலாம் காரை ஓட்டிட்டு வரணும். இந்த ரோடெல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் காரை வந்துட்டு தைரியமாக ஏற்றிட்டு வரணும். ஆட்டோமேட்டிக்கலாக அசால்ட்டாக வந்துடும். சிட்டியில் ஓட்டுறவங்களுக்கு இவ்வளோ ஸ்கில் இருக்காது. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக ஓட்டிடுவாங்க, பிரச்சனை இருக்காது. கியர் வண்டியை இந்த ஸ்லோப்லலாம் ஏற்றுறதுக்கு கொஞ்சம் டேலண்ட் வேணும். கேர்டேக்கர் நல்ல டிரைவராக இருந்தாங்கன்னா அவரை இறங்க வச்சு ஆமாம் மேலே கூட்டிகிட்டு போயிடலாம். ஆனால் இங்கேருந்து நம்ம டோம் தெரிலன்னா தெரியாது, ஆனால் முடிஞ்சால் தெரியும்னு தோணுது. இன்னொரு அந்த 6 ஃபீட் ஹைட்டு மேலே போகணுன்னா தெரியும்னு தோணுது. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, அதனால் இங்கேயே உட்காந்து பிரேக் எடுக்கலாம்னு இருக்கிறோம். கண்டென்ட் கிடச்சிருச்சு உனக்கு. நல்ல இடம் தான் சாப்பிட்றதுக்கு. சாப்பிடுவோங்கடா அப்படின்னு சொல்லி ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப ஸ்டார்ட் ஆகுமா என்னன்னு தெரியல. பெப்பர் ஃபால்ஸ் போவோமா மாட்டோமா? ஃபஸ்ட்டு இந்த பெப்பர் பன் சாப்பிட்டுக்க வாங்க. இதெல்லாம் ஆறுனப்புறம் சாப்பிட்ற ரொம்ப கஷ்டப்பாச்சு. எது ஆறுனா சொல்கிறேன்? கார்லிக் ப்ரெட்லாம் ஆறுனா சாப்பிடவே முடியாது. ஆக்சுவலாக கல்மர் ஆயிடுச்சோ, இருந்தாலும் சாப்பிடுவோம். ஹீட் பண்ணி தான் கொடுத்தாப்புல, கேவலமாக இருக்கு. சொல்லக்கூடாது, நாங்கள் கம்முன்னு சாப்பிடல. இப்போ எங்கே ஸ்டாக் இருக்குன்னு பார்த்து அப்படியே பேச்சை மாத்திரம். சரிங்க சொல்லு. ஆமாம் ஆமாம் ஆமாம்
பரவாயில்ல, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே பண்ணணும்னா பண்ணலாம். அடுத்த ஸ்பாட் பெப்பர் ஃபால்ஸ். க்ரௌடு பெருசாக இருக்குன்னு தோணலை, ஊசம் தான் இருக்கு. இல்லை 2 ஜீப் வந்து இங்கே நிப்பாட்டி வைக்கிற அளவுக்கு இது கூட்டம் வர ஆரம்பிச்சு. அதான் ஆச்சரியம். ஓகே, வந்தாச்சு. வண்டி இங்கே பார்க் பண்ணியாச்சு. எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரில. ஆக்சுவலி எங்கள் பைக்கில் வர்றது ரொம்ப பெருசாக சேஃப் இல்லை. இப்போ தான் இல்லை, ஸ்கிட் ஆகிடுச்சு. தலையை வேறு ஃப்ரண்ட் பிரேக் வேறு அடிச்சிட்டான், ஸ்கிட் ஆகிட்டே போச்சு. தளபதி என்னன்னா, டே அவ்வளோ கற்றுறவன் நீ பாட்டு போறியாடா, டே 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 கற்றுக்கிட்டு. ஷூவில் நடந்து போகிறது சேஃபாக படலை எனக்கு. பெருங்காலில் நடக்கலாமா இல்லை எப்படின்னு தெரில. எவ்வளோ தூரம் நடக்க போகிறோன்னு தெரில. இவங்க ஜாலியாக போயிட்டு இருக்கிறானுங்க பக்கி பசங்க. சிக்கலான ஒரு விஷயம், சறுக்கிட்டே இருக்கும் கால். சத்தம் கேட்குது, வாட்டர் ஃபால்ஸு எல்லாமே. இன்னும் 2 பெண்டுன்றாங்க. பயங்கர எவ்வளோ க்ரௌடுன்னு தெரில, அங்கே போனால் தெரியும். 2 ஆமாம் 2 பெண்டுன்னாரு. இல்லையோ தூரமோ பையன் ஏதாவது ஷார்ட்கட்டில் தான் பண்ணணும்னு நினைக்கிறான். ட்ரெக்கிங் வேணுன்றா, காடு வழுக்குதுடா. தளபதி கஞ்சா செடி வச்சு சுற்றிட்டு இருக்கிறான். பாமாரிலே கஞ்சா செடியை எடுத்துட்டு அவன் டிஷர்ட்டோட மேட்ச் ஆகுதுன்ற ஒரே காரணத்தினால கஞ்சா செடின்ட்டான். அதே மாதிரி தான் ஆன்லைனில் அதே மாதிரி தான்டா இருக்கு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. பிச்சு டேஸ்ட் பண்ணி பாரு. இந்த பிச்சிலேயே இங்கே வந்துடுது, காம்புலேயே. வேறு தான். டேய் பிச்சு டேஸ்ட் பண்ணி பாரு. சின்ன சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இமேஜஸ் ப்ராப்பர் இமேஜ் தேடுறேன். இல்லை அதான்டா, குட்டி குட்டியாக தான்டா. அதான் இங்கேருந்து சின்ன சின்னதாக இருக்காது. இது பெரிய கஞ்சாலாம் கிடையாது. இது வந்து செகண்ட் குவாலிட்டி கஞ்சா. சுருட்டி குடிச்சு பார்த்தா தெரியும். யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஏய் இது ரெக்கார்ட் ஆகுது உன் ஃபோனில், மாட்டினா மழை தான் பிரச்சனை. நான் இது கஞ்சாவாக இருந்தாடா பிரச்சனை. இது வேறு இத்து போன செடிடா. அது என்ன செடிடா அது? அது வந்து மாஞ்சா செடி. இவருக்கு இதான் வேலை. எனக்கு தெரிஞ்சு கீழே வர சத்தத்தை பார்த்தா பயங்கர கூட்டமாக இருக்குன்னு தோணுது. அவசரப்பட்டு க்ரௌடு கம்மியாக இருக்கும்போது நினச்சிட்டேன். இருக்கா இதெல்லாம் போகிற டைம் நினைக்கிறேன் அவங்க முடிச்சுட்டு. ஏன்னா எல்லா வண்டியும் வெளியில் தானே போச்சு. நல்ல கண்ட்ரோல் இருக்குது. சரி, ஷூவை கழட்டினதுக்கப்புறம் செம கண்ட்ரோல் இருக்குது. இவங்க ஷூலேயே வந்துருக்காங்க. நான் ஜாகிங் ஷூ எடுத்து போட்டு வந்தேன். தளபதி அப்பப்போ ஸ்கிட் ஆகிறாப்புல. ஓகே, வாட்டர் ஃபால்ஸ் தான் கேட்குது. அவ்வளோ சண்டை நினைக்கிறேன் பக்கத்தில். அண்ணா வந்துட்டோம், இதோ இருக்கு சவுண்டு கேட்குது. ரன்னிங் சரி, விஜய் மாதிரி ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கிறேன். பார்த்துடா நடக்கிறதுக்கே பார்த்து நடந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறானுங்க. இன்னும் ஆசை நான் ரீசெண்டாக வந்து வருஷத்தில் ஒரு வாட்டியாவது வந்து ட்ரெக்கிங் போகணும், இயர்லி ஒன்ஸ். அதில் கீழே இந்த வருஷம் அமைஞ்சது நல்லா இருக்குது. நமக்கு ஃபுல்லாக வீட்டில் உட்காந்து வேலை பார்த்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியாது. உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. இன்னொன்று மைண்ட் ரீதியாகவும் செம்ம ஃபீல் ஆயிரும். போயிட்டு வந்தால் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஆயிரும். இந்த கால் இப்போவே காடுது, கடுக்குது, இறங்குது. ஏதோ லெக் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இது நல்லா தான் இருக்குது. இது வந்து இந்த விஜய் சித்து விலாக்ஸுக்கு அப்புறம் பயங்கர க்ரௌடானதாக சொல்கிறாங்க. யார்கிட்ட இந்த பெப்பர் ஃபால்ஸ்னு சொன்னாங்களோ சூரிய விழுந்த இடமான்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்காக இருந்துச்சா இல்லை அவர் அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் ஆச்சான்னு தெரில. ஆனால் பயங்கர க்ரௌடாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வரும்போது எல்லோரும் குளிச்சு முடிச்சுட்டு மேலே ஜீப்பில் போயிட்டு இருக்காங்க. நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இப்போ 3:30 மணி ஆகுது. நான் ரொம்ப குளிர்லாம் இல்லை. படிக்கிற இந்த இதுக்கு குளித்தா நல்லாயிருக்கும். கொடைக்கானல் எவ்வளோ வாட்டி வந்திருக்கோம், இந்த மாதிரி குளிச்சது கிடையாது. இங்கேயும் வந்தது கிடையாது. எல்லா ஸ்பாட்டும் போயிருக்கோம், இங்கே வந்தது கிடையாது. நான் வந்தது கிடையாது, அவனுக்கு வந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மினிமம் 2000 2500 வாங்கணும். எங்கே போனாலும் அதான ப்ரைஸாக இருக்குது. சார் ஏடுறா எப்படி ஏறுது பாரு. ஏறுறது தெரியுதா? இதுதான் அந்தளவு ஸ்டீப்பு. ஜீப்பில் வரதான் பெட்டர் ஆக்சுவலாக. இல்லை எனக்கு மட்டும் தான் லெக் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கா? உங்களுக்கு அப்படி தெரியலையா? சரி ஏறியா, நான் வீடியோ எடுக்கிறேன், நீ ஒரு ட்ரெக்கர்னு ப்ரூவ் பண்ணலாம். தெரியல, நீ பண்ணுறியா? வச்சா அவன் 2 ஸ்டெப்பு ஏறல. ஏறலாம்டா, ஆனால் எங்கேயோ உடஞ்சிருமான்னு தான் தெரில. கால் தான் உடையுமா? வேணாம் வேணாம், டே வேணாம்டா. சரி ஏறலாம்டா, ஆனால் அதெல்லாம் கையில் வந்துது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா வர நிறுத்துற அவனை. வயிற்றே கிடப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? என் முள்ள கிடப்பல என் முட்டா போல ஒரு வாட்டி தீபன் வண்டி எடுத்துட்டு போனோம். வரக்கே மாட்டா வீட்டு வாசல்ல பீஸ் பீஸா எடுத்துருக்கு. ஆமா திரு துண்டு துண்டா கடந்தது.
டேய் நீ உண்மையில ஒரு ட்ரக்கர் தான்டா. சார் ஃபுல்லாக முள்ளாக இருக்குடா அதில். உனக்கு பழக்கம் இருக்குல்ல, நீ அடிக்கடி நிறைய ஏறினால எனக்கு கால் கரெக்டாக என் காலை பார்த்து அவர் சொல்லிட்டாரு, என் கால் நீங்கள் வைக்கிறது சரியில்லை. அவர் எல்லாருக்கும் தான்டா சொன்னார், ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போகன்னாரு. ஆமாம், நானும் கிராஸாக வச்சு தான் போகாது, அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் பொறுத்து. கீழே ஊன்னு கத்துறாங்க, எதுக்கு கத்துறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இதுக்கு மேலே ஏறி குதிப்பாங்களா என்னன்னு தெரியலைங்க. சொல்லு தீபன், என்ன சொல்ற? நான் எதுவும் சொல்ல, ஒன்றும் சொல்லுடா, ரோடு வசதி இல்லையா சொல்லுடா. எனக்கு எல்லாம் வசதியாக தான் இருக்கேன், ஐம் ஹாப்பி. மேலே ஆமாம், ஜீப் எடுத்து இந்த 100 ரூபா வச்சு தான் இந்த கம்பிலாம் போட்டிருக்காங்க. ஆமாம், நல்லா இருந்துச்சு. ஆமாம், பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஒவ்வொரு பேவர் பிளாக்கும் 100 ரூபா, ஒவ்வொரு பேவர் பிளாக்கும் 100 ரூபா. என்னது இது எப்படியும் இருக்கும் 6 மணி வரைக்கும். அவங்க வந்து 6 மணிக்கு இருந்தாங்களே, 5:30 6. காலெல்லாம் உதறுது. வா, அங்கேருந்து வராங்களா, நாங்கள் கடை மட்டும் போட்டுருக்காங்களா? பக்கத்துலனா இன்னும் போகணும் போலையே. முட்டிக்கால்லாம் ஆடுது, பசிக்குது. ஐயோ, கரெக்டாக ஒரு சாப்பாடு கடை வச்சுருக்காங்க. குளியலில் போட்டு வந்துட்டு சின்னதாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றணும். எனக்கு மட்டும் என் முட்டிக்கால் இப்படி உதறுது. இந்த டோன் நினைக்கிறேன். எங்கெல்லாம் காணும். ஓகே, இங்கே தான். ஒரு ஸ்பாட் இருக்குது, நல்லா தான் இருக்கும் ஸ்பாட். நம்ம அங்கேருந்து இறங்கி வந்திருக்கோம், ஜிப்பு இருக்கிற இடத்துல வந்து இறங்கி வந்திருக்கோம். ஓகே, லெட்ஸ் see, அங்கேருந்து பார்க்கலாம். இன்னொரு ஸ்பாட்டு வர போகுது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப க்ரௌட்லாம் இல்லை ஆக்சுவலாக. இங்கே குளிக்கிறது சேஃப் இல்லையா? தண்ணியில் இறங்கக்கூடாது. சேஃப் இல்லையா? அந்த இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தண்ணியில் நிற்கிறதுனா நில்லுங்க, உள்ளூர் தண்ணியில் வேணால் நில்லுங்க. இறங்கிறது என்ற சதயத்துக்கு போயிடலாமா? அங்கேயே நடுவில் கொஞ்சம் என்ன பாய் தீபன், என்ன வா வா, ஆளா இல்லையா? வா பார்ப்போம், கால் வச்சு பார்க்குறேன். அங்கேயே குளிக்க போகிறோம், எல்லாரும் அங்கே குளிக்கிறாங்க. என்ன சொல்கிற? க்ரௌட் ஃபுல்லாக அங்கே இருக்குது, எல்லாம் கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். இறங்கலாமா? வக்கி விட்டா மைக்கோட இறங்கிருப்பான் தண்ணியில். உள்ளே போய் லாக் பண்ண போகிறானா? வச்சுட்டுறா, மைக் எடுத்துறா, எதில் வச்சுட்டு உடம்பு பாருங்க தளபதி. என்ன குறுகுறுன்னு பாக்குற? பாட்டு ஒரு பத்தியா இதுல குளிப்பாங்களே, சரத்துக்கு பாரும் இவனும் அது நமிதாவும். என்ன பாட்டாது? அர்ஜுனா. நீங்க போத எடுக்கிறேன், அப்புறம் வரேன்டா. ஐயா ஆயித்துலக்கா, எனக்கு என்னமோ சூரிய மாதிரி தள்ளிட்டு போயிடுவானோன்னு தோணுது. ஐஸ் பக்கெட்ல இறக்குற மாதிரி இருக்குதான். இதா இல்லையா? ஸ்லிப்பரியா இல்லையா? ஸ்லிப்பரியா இல்லை. சூப்பர், செம்ம 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 நல்லா கொள்ள இருக்கும். சூப்பர் மச்சான். அஷ்ரப் கிளாஸை கட்டிடுறியா? கண்ணாடி 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 ஷோரா நிற்க மாட்டியோ? அட்டை பூச்சி இருக்கும்ல, அவ்வளோ கூலா இருக்கும். ஐஸ் பேக்கெட் சேலஞ்ச் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி மச்சான், கடைசியில் வேணாம் உங்களுக்கு. இல்லை அந்த ஓரமாக நிற்க, அந்த ஓரமாக நிற்கலையா? ஓகே, குளிச்சாச்சு, கிளம்பிட்டு இருக்கிறோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் கொடைக்கானலில் குளிக்கிறது. அஷ்ரப் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் கொடைக்கானலில் குளிச்சது? எவ்வளோ வாட்டி வந்திருக்கோம் வாட்டர் ஃபால்ஸில். தான் அப்படியா? சொல்கிறேன், நானும் விக்கியும் ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளித்தோம், நானும் பாயும் ஒரு இதில் குளித்தோம். ஆனால் அதெல்லாம் இப்படி கிடையாது, இந்த அளவுக்கு இருக்காதுல்ல. நல்லா இருந்துச்சு.
சைடு வேற லெவல், ப்ராப்பர் தீம் பார்க் விழுந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சேஃப்டி 100% இருக்குமான்னு தெரில. இன்னும் கொஞ்சம் நேரம் குளிச்சு வந்துடலாம். ஓடுறது கரெக்டாக இருக்குது. நான் செம்ம இறங்கின அப்புறம் இப்போவே தூக்கம் வருது எனக்கு குளிச்சதுக்கு. எனக்கு உடம்பு வலிக்குது, நல்லா ஃபோர்ஸாக அடிச்சிச்சுல. ஆனால் இறங்கினோடனே அந்த கூழ் செம்மையாக குளிச்சு காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. செம்ம கழுவு, மூக்கெல்லாம் சவுந்துருச்சு. எனக்கா காதெல்லாம் கிளி மாதிரி சவுந்துருச்சு. இல்லை, இறங்கணுன்னு அந்த ஃபீல் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் சரியாயிருச்சு எனக்கு அங்கே குளிச்சுட்டு. ஆமாம், எப்போ போச்சுன்னே தெரியல. கொஞ்சம் நேரத்துக்கு குளிரிட்டு தான் இருந்துச்சு. அதனால திருப்பி உள்ள போயிட்டு வந்துட்டு இருந்தேன். 5 மினிட்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் தான் செட் ஆச்சு. செம்ம வலிக்க ஆரம்பிச்சு. செம்ம கோல்டு தண்ணி. உண்மையிலே ஐஸ் பாத் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஐஸ் கட்டி போட்டு பாத் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்லைடு ஃபர்ஸ்ட் யார் இறங்கினா? நீ இறங்கினா? அப்படின்னா ஸ்னோலெல்லாம் கட் பண்ணி தண்ணிலாம் குதிச்சுட்டு வராங்க. எது ஸ்னோ இருக்க ஏரியாலலாம் ஐயோ, இறங்கிட்டு வருவாங்க. இறங்குறது கூட ஓகே, ஏறுறது தான் சரியான மேட்ரு. ஜீப்பில் ஏறினா எவ்வளோ கேட்குறாங்க? ஜீப்பில் வச்சா 1500 ரூபா. நம்ம பாதி தூரம் பைக்கில் வந்துட்டோம், அதுக்கு போகிறதுக்கு 1500 ரூபா. அதுக்கு நம்ம நடந்தே போயிடலாம். வந்ததுக்கு ஒரு ட்ரெக்கிங் பண்ணோம், ட்ரெக்கிங் ஏறின மாதிரியே வச்சுருக்கோம். ஒரு 10-15 நிமிஷம் நடக்குன்னு நினைக்கிறேன், நடந்துடலாம். எனக்கு நாள் ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல வந்து ரூம் வந்து சைட்டுக்கு பக்கத்தில், சைட்டில் வந்து 10 நிமிஷம். சரி, ஏதாவதுன்னா சைட்டில் போய் பார்த்துக்கலாம், அது ஒன்று. இப்போ நம்ம வந்த இடம் ஒரு 10 நிமிஷம் தான். இன்னொன்று வாட்டர் ஃபால்ஸ். எப்போதுமே ஃபேண்டசைஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இடத்துக்கு தான் போகணுன்னு நினைப்பேன். இன்றைக்கி வந்தது வந்து சாட்டிஸ்ஃபைடாக போயிடுச்சு. எவ்வளோ நிமிஷம் நடக்கணும்? 10 நிமிஷம் இருக்குமா? ஒரு 10 நிமிஷம் இருக்குமா நடக்கிறதுக்கு? இல்லை, அவனுக்கு காலம் வலிக்கலையாடா? அவனுக்கு பழகிடுச்சுல அவனுக்கு. வந்தாச்சு வந்தாச்சு. ப்ளஷர்னு சொல்கிறது வந்து அது பைக்கு பேர். அந்த முதல்ல நினச்சேன், பரவாயில்ல. ஒரு 10 நிமிஷம் நான் மேலே இருக்குமா? 10 நிமிஷம் இருக்குமா? 10-15 நிமிஷம் நினைக்கிறேன். அதுக்கே மூச்சு வாங்கிருச்சு. நல்லா குளிச்சு நடந்து குளிச்சதோட ரிஃப்ரெஷ்மெண்ட் போயிடுச்சு. நம்ம காட்டேஜ் கீழே ஒரு இது இருக்குல்ல, அதே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆனால் இப்போ முடியாது, இல்லை தனியாக கம்மியாக கூட வரல. கால் கழுவுற அளவுக்கு தான் தண்ணி. ஆமாம், அவ்வளோதான் வருமோ? ஆமாம், அது ஈரமாக இருந்தது அந்த சர்ஃபேஸ், அவ்வளோதான். அப்போ திரும்ப வருமா நாளைக்கு? இப்போ வந்தால் வேற இது ஜீப்பில் வர்றது பெட்ரு. ஜீப்பில் வர்றது ஜீப்பில் வர்றது பெட்ரு. என்ன இல்லாட்டி நல்ல ஆஃப் ரோடில் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்தா பெட்ரு. வண்டி ஆஃப் ரோடு வண்டி இருந்தாலே ஓகே தான். ஓரளவு கண்ட்ரோல் இருக்கும்ல. ஒரு புல்லட் அந்த மாதிரி முடிஞ்சு பாய்ஸ், ஒரு வேலையாக ஏறியாச்சு. ரோடு இப்போ ஸ்மூத் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பெப்பர் ஃபால்ஸ் டன். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்? வீட்டில் ரூமில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு லேக் சைடு போயிட்டு என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இங்கெல்லாம் நல்ல ரோடு போட்டிருக்காங்க. இதே ரோடு கீழே போட்டிருந்தா எவ்வளோ வசதியாக இருந்திருக்கும். கீழே தானே ரோடு போட்டுருக்காங்க. கீழே பக்கி ரோடு போடல பக்கி. கீழே தான் இருக்கு. சன்செட் இது தெரியுது பாரு. சன்செட் சூப்பராக இருக்கு. ஓ வா வா வளான போய்டுறப்பா, நானும் போய்டு போடுவார். நல்லா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு, சூப்பராக இருக்கு. ஏய் அது ஃப்ரண்ட் கரெக்டாக இருக்குறியா? நல்லா இருக்கு ஐஸ், நல்லா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு, ரொம்ப நல்லா இருக்கு.
குறை ஷாட்லாம் இங்கே பண்ண முடியும், வேற எங்கேயும் பண்ண முடியாது. இந்த ஊரில் வண்டி ஓட்டுறது, கோவாவில் வண்டி ஓட்டுறதுலாம் சரியான ஃபீல். போதும் போதும். என்ன சீன்னா, வீட்டில் கரண்ட் இல்லை. யார் தாரா மூடிடுச்சா? கரண்ட் இல்லை, அதனால பேய் வீடு ஃபீல் வருது. சைலண்டாக இருக்குது. என்னடா, என்ன யாரா மூடனா தெரியலையா? டேய் அவன் என் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தான். டேய் மூடி இருந்துச்சுடா இது. டேய் சைக்கோ, கண்ணு முன்னாடி இப்போ திறந்தனடா. அப்போ நீ தான் மூடி இருப்பீங்க, நான் மூடி இருப்பான். அவன் தான் மூடி இருப்பான். டேய் நாங்க 2 பேரும் உள்ள இருந்தோம்டா. மூடிட்டு பேய் கதை இப்படா சொல்றது? டேய் சத்தியமா நானும் அப்படி உள்ளடா இருந்தோம். நான் மூடிட்டு போயிட்டேன். அப்படி வந்து டேய் மச்சான் இங்க பாரு, உண்மையிலே டாப்பால நான் கீழே இறக்குனேன். சரி, அப்போ மூடி இருப்பாங்களே, அப்போ நீ தான் ஒரு நிமிஷம் அஷ்ரஃப். டேய் நம்ம வெளியே போய் இப்போ தாப்பால் போட்டோமாடா? நம்ம ஒன்றாவதுங்கிறது தானே இருந்தோம். இல்லை டே ஒரு நிமிஷம் விளாடலாம். வீடியோ வேறு எடுத்துட்டு இருக்கிறேன். இல்லை கேளு மச்சான். வெளியே இருந்தா உள்ள மூடிடுச்சு. கேளுறா. ஒரு நிமிஷம் நான் வெளியே போனேண்ணா, நம்ம பேசிதான் இருந்தோம். வெளியே போனேன்னு தெரியுமா? எப்படா சொல்லி புரிய வைக்கிறது? பக்கி இரு நான் சொல்றேன் மச்சான், எனக்கு எப்படி சொல்லி தெரியல. நீ தண்ணி இல்லை. ஒரு நிமிஷம் டேய் கேளு ஒரு நிமிஷம் கேளுறா. நீ தண்ணி இல்லை, கரெக்டாக நீ தட்டும் போது உன் பாத்ரூம் போனேன். சரியா? நான் வந்து என்னடா சத்தம் வருதுன்னு பார்த்துட்டேன். பார்த்தா அப்படி நீ தட்டேன் நின்ன. அப்போ டப்புன்னு ஃபோன் எடுத்தேன். ஏதோ கேள்றா. நீ கலட்டினோடனையும் சரி பக்கி ஏதோ பண்ணுறான், வீடியோ பயமாக இருக்குன்னு சொல்லி ஃபோனை வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்தேன். வந்து பார்த்தா எனக்கு புரியல என்ன ஏன் லாக் ஆயிருக்குன்னு பார்த்தா இந்த 2 செதிக்கும் மேலே போட்டுருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு திறக்கிறோம், இது பண்ண முடியல. அப்புறம் 2 செதிக்கு திறந்ததுக்கப்புறம் திறக்கிறேன். அதான் எனக்கு என்னன்னா, இப்படி செதிக்கு யார் போட்டாங்க? வீடியோ எடுக்கிறனால உனக்கு கண்டென்ட்டுக்கு பண்ணுற மாதிரி உனக்கு தோணும். ஆனால் உண்மையில செதிக்கு திறந்தேன். என்னன்னா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? பேசிக்கிட்டே போய் கூட்டிட்டியா? சும்மா வெளியே போகல, நான் அதான்டா சொல்கிறேன். அவன் திறந்தது பார்த்தான். எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவன் பாத்ரூம் போனான்டா, எப்படி சொல்லி புரிய வைக்க தெரியல. நான் மூடலை, எனக்கு எது மேலே சத்தியம் பண்ணுறது தெரில. இல்லை நான் எதே மாதிரி சத்தியம் பண்ண தரல. நான் விளையாடலை, நான் ஃபோன் வீடியோ எடுக்கிறனால விளையாட நினச்சிப்பேன். இவன் கரெக்டாக பாத்ரூம் போனான். நான் இந்த ஃபோன் எடுத்தேன். ஏதோ பக்கி நான் உன்னதான் நீ தான் விளையாடுறன்னு நினச்சிட்டு வெளியே வந்தேன். போனா போட்டு எனக்கு என்ன புரியலன்னா, எப்படி மூடி இருக்குன்னு சொல்லி பார்த்தா 2 செதுக்கி போட்டுருக்கு. 2மே லாக் ஆயிருச்சு. திறந்து பார்த்தா என்ன இது புரியலையே. நீ வேற வழியா போனியா எனக்கு புரியல. ஆனால் திறந்துட்டு தான் போனா நீ கரெக்டா? டேய் இது வந்து சரியா படலை எனக்கு. ஏன்னா அவன் நினைச்சான் நான் பண்ணு நினைச்சிட்டான். நீயும் பாத்ரூம் போயிட்ட. சரி இங்க பாரு இல்ல இல்ல இன்னொன்னு, நீ வெளியே போன விஷயம் தெரியாது எனக்கு. எப்படி சொல்றேன்னு தெரியல. நானும் இவனு பேசிக்கிட்டு இருந்தோம்டா. நானும் இவனு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு நீ வந்து திறன் இல்ல, அதுவே எனக்கு அவங்க அக்கா வந்துக்கிறாங்களோ. டே இல்லை எனக்கு ஏதோ நான் மூடல. சத்தியமா நான் மூடல. அவன் நினைச்சிட்டான் நீ மூட்டு நினைச்சான். ஆனா நீ மூடல, நீ உள்ளதான் இருந்த. இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த அக்காட்ட கேட்போம்டா. நான் இது மேல சத்தியம் பண்ண நம்புவேனே. ஏன்னா எனக்கு ஏன்னா நீங்க 2 பேரும் நான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் எது மேல சத்தியம் பண்ண நம்புவீங்கன்னு தெரியல எனக்கு. எது மேல சத்தியம் நம்புவேன்? இல்ல எது மேல சத்தியம் நம்புவேன்? டேய் சத்தியம் பண்றேன். சத்தியமா பண்ணல.
சத்தியமாக நான் மூடலை, சத்தியமாக நான் மூடலை. எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ எனக்கு எப்படி சொல்லுன்னு தெரியல. ஏன்னா இவன் நினச்சிட்டான், ஃபர்ஸ்ட் நான் நினச்சான், இப்போ நான் இல்லை என்ன சொல்லிட்டான், அஷ்ரஃப் பண்ணான். நீ உள்ளே போனதை நான் பார்த்துட்டேன், நீ வெளியே போலையே, யாருக்கும் ஒரு வாடகை இல்லையோ எப்படி மூடி இருக்குன்னு எனக்கு புரியல. ஆனால் ப்ராப்பராக மூடி இருந்துச்சுல, நீ திறக்கும் மூடி தான் இருந்துச்சு. அதான்டா மூடி இருந்துச்சுடா. அது அக்கா மாதிரி சரியாக படாத மாதிரி இருந்தது. சரி நீ இந்த வழியே தான் போனியா? இந்த வழியே தான் போனியா? எப்படிடா தர்த்திப்பா மச்சான் கேளு மச்சான் கேளுடா. டேய் தர்த்திப்பா இது இருக்குல்ல, நான் இப்படி மூடி இருக்கு, இப்படி திறக்கிறேன். நீ பார்த்தில்ல, திறந்தது பார்த்தில்ல, நான் மூடலை. நீ லூஸ் பக்கி, நான் அங்கே வந்திருந்தா உனக்கு மூணு தெரிஞ்சிருக்க மாட்டா பக்கி. நான் அங்கே வந்து மூடி இருந்தா கீழே போயிட்டு இருந்தியா? அந்த அக்கா மட்டும் இருக்கு, எனக்கு புரியல. ஏன்னா வீடியோ எடுக்கும்போது எல்லாருக்கும் ஃபன்னாக ஏதோ வீடியோ எடுக்கிற கண்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையிலே எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் இப்போ ரெண்டு பேர் நான் தான் நினைச்சுக்கிறீங்க, நான் நினைக்கிறீங்க சத்தியமா நான் இல்லை. ஆனால் ஒரு நைட்டு இங்கே தங்கினா த்ரில்லிங்காக இருக்குமோன்னு தோணுது. கரண்ட் வேற இல்லை. எனக்கு உண்மையில புரிய மாட்டுது எப்படி. மச்சான் ஒரு நிமிஷம் வாங்க, மச்சான் ஒரு நிமிஷம் வாங்க. இல்லை எனக்கு அந்த லாக்கு புரியல, எனக்கு பக்குன்னு இருக்கு. மச்சான் அங்கே எப்படி திறந்துக்கா சொல்லு எனக்கு. இல்லை மச்சான் டேய் நம்ம ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தோம் மச்சான், நம்ம ரெண்டு பேசிட்டு இருந்தோம் ரூம்ல. இப்போ நீ என்ன சொல்ற, நீ எப்படி போன மட்டும் காமி எனக்கு. சரி சரி அப்புறம் மூடிட்ட. இல்ல மூடி வெளியில தாப்பாடு தான் கேட்குறேன், வெளியில இங்க உள்ள கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்குறேன். சரி அப்புறம் எப்படி தாப்பால் போட்டுச்சு? இப்படி தொற ஆனால் திறக்க, ஆனால் லாக்காக இருந்துச்சுல்ல. நீ இல்லை நான் திரும்ப நீ உள்ளே வரும்போது லாக்காக இருந்துச்சான்னு கேட்குறேன். லாக்காக இருந்துச்சுல்ல, நான் வரும்போது செதுக்கி போட்டுருந்துச்சு. உன் முன்னாடி செதுக்கி திறந்தேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணா, இந்த செதுக்கி இருக்குல்ல, நீ பாத்ரூம் போயிட்டுடா. இவன் வந்து என்ன பண்ணா, அந்த ஜன்னல் வெளியே தட்டி திறக்க சொன்னான், மூடி இருச்சுட்டான். புரியுதா? ஜன்னல் வெளியே அங்கே நின்றுக்கிட்டு சொன்னில்ல மூடி இருக்கடா கொஞ்சம் திறடான்ட்ட. எனக்கே புரியல ஏன் அவன் திற சொல்கிறேன். அப்புறம் தான் நான் நினச்சேன் உடனே லாக், நான் நினச்சேன்னா செல்ஃப் லாக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஆயிடுச்சு போல. இல்லை நான் சம்டைம்ஸு பாத்ரூம் ஏதோ நம்ம உள்ள வெளியே போயிட்டு மூடிடும்ல, அந்த மாதிரி ஏதோ நினச்சிட்டு தான் வந்தேன். பார்த்தா ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இதை திறந்தேன்டா, இது திறந்து பார்த்தா இது இங்கே திறக்கலை. அப்புறம் என்ன பண்ணேன் நீயே பார்த்துருப்ப, நான் இதை திறந்ததுக்கு அப்புறம் தான் திறந்துச்சு. சத்தியமாக நான் பூட்டலடா, நான் திறந்தது நீ பார்த்தில்ல. இப்போ கூட சொன்னி திறந்தது நான் தானே திறந்ததுனால தான் வர முடியுங்கிறாங்க. 100% கை காட்டினேன்ல, அதுக்கப்புறம் நீ மேலே திறந்த. ஆனால் பூட்டினது யார்? ஒரு நிமிஷம் 2 வச்சு சொல்லிடுறேன். அல்லாஹ் சத்தியமாக நான் பண்ணல. இந்த ஒரு வார்த்தை அஷ்ரஃப் நம்புவான்னு நினைக்கிறேன். அல்லாஹ் சத்தியமாக நான் போடலை. ஏன்னா எதுக்கு நான் எனக்கு எப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு தெரில. சத்தியமாக நான் போடலை. இல்லை அது செக் பண்ண அக்கா இருக்கான மட்டும் செக் பண்ண. இல்லை எனக்கு என்னமோ எப்படின்னு எனக்கு சத்தியம். நான் இன்னும் வெளியே வரல. நம்ம ஏதாவது பேசிட்டு இருந்தோம். நான் இந்த பத்தின ஏதோ பேசிட்டு இருந்தோம். கொஞ்சம் இதாக தான் ஃபன்னியாக தான் இருக்குது ஆக்சுவலி. இந்த மாதிரி இல்லை வேறு யாராவது இருந்தாங்கன்னா மூடி போயிருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். நான் வெளியே வரவே இல்லை, ரூமில் தான் இருந்தேன். நீ கரெக்டாக இங்கே வந்துக்கிட்டு இது சொன்னேன், கை காமிச்சேன் சார் தொரடான்ட்ட. அப்போ தான் வெளியே வரேன். நான் செல்ஃப் லாக் மாதிரி ஏதாவது இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். இந்த நைட்டு தாண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம், இதுக்கே இருக்கணும் போல இருக்குதா? இல்லை நான் எனக்கு ஒரு வாட்டி அந்த அக்கா மட்டும் கிராஸ் செக் பண்ணிட்டேன். அக்கா நீங்கள் வந்தீங்களா, வந்து மூடினீங்களோ மட்டும் கிராஸ் செக் பண்ணிட்டா. ஏன்னா சரி நைட் டைமு பசங்க ஏதாவது திறந்து வச்சுருப்பாங்க, அதுக்காக வந்து மூடிக்கலாமோன்னு சொல்லி நிற்க வேறு இறங்கி போயிட்டியோ.
கீழே வர இறங்கி போயிட்டியோ? கீழே தான் அந்த லான் இருக்குல்ல, லான்ல ஏதாவது கட்டை இருக்கான்னு பார்க்கலான்னு போனேன். ஆனா ஒரு ஓ. கட்டை இல்லை, சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. கேம்ப் ஃபயர் மாதிரி போடலாம்னு சொல்லி நினச்சியோ? கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அவங்களே போட சொல்லலாம், அவங்க எதுக்கு கட்டை இருந்தால் பார்த்துக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. இது அதுக்காகவே தங்குற போல இருக்குது எனக்கு. ஒரு பக்கம் நாளைக்கு எழுந்துக்கணும்ல. ரெண்டு பேரும் பசங்க என்ன சந்தேகப்பட்டுட்டீங்க? நான் விளையாடுற நினச்சிங்க. சரி, நான் வீடியோ எடுக்கணும், நான் விளையாடுற நினச்சிட்டீங்க. இல்லை சத்தியமாக நான் பண்ணல. இப்போ எப்படி சொல்கிறது, மறந்தாப்புல நான் மூட்டேன்னா கூட ஹாலுக்கு வந்திருந்தேன். நான் மறந்தாப்புல மூட்டை கூட பரவாயில்ல. நான் ஹாலுக்கே வரலையே, அங்கேயே வரலையே. நான் இங்கெல்லாம் இருந்தேன். கரெக்டாக தொழுதுக்கு மேலே அஷ்ரஃப்ட்ட பேசிக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்ல. அப்புறம் கரெக்டாக பாத்ரூம் போனேன், தொழுது முடிச்சுட்டு அஷ்ரஃப்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அஷ்ரஃப் கரெக்டாக பாத்ரூம் போனான். அவனே மறந்து தான் மூடிட்டு இருப்பான் பின்னாடி வந்து. யாரு? அவன் வெளியே வரலையே. அதான் நான் சொல்கிறேன், அவன் வெளியே வரலையே. என்கிட்ட பேசிக்கிட்டு அவன் ஃபஸ்ட்டு பாத்ரூம் தான் போனான். அவன் அங்கே வெளியே வரலையே. இல்லைடா, அதான்டா சொல்கிறான். அவன் பெட்டில் தான்டா இருந்தான். அதான்டா சொல்கிறேன். இன்னொன்று அவன் வந்து மூடணும். அவன் அவ்வளோ ஷார்ப்பான ஆளா வந்து வீடு கதவு மூடிடுற அளவுக்கு ஷார்ப்பான ஆளா? அவன் பெட்டில் தான் இருந்தான். நான் பாத்ரூமில் வந்தேன், அவன் பெட்டில் இருந்தான். அப்புறம் நான் எஞ்சி நிற்கும் போது கரெக்டாக அவன் உள்ளே போகிறான். அவன் உள்ளே போனதுக்கப்புறம் தான் நீ தட்டின. நீ இங்கே தட்டினேன் மச்சான். இவன் இந்த ஜன்னல் தட்டின பார்த்தியா நீ? தெரியும். அப்படி பாத்ரூம் போயிட்டேன். அப்போ என்கிட்ட வந்து இவன் வந்து லாக் ஆகிருக்குண்ணா. என்னடா லாக் ஆகிருக்குன்றா? எனக்கு என்னன்னா, இங்க பேசுறதுல நான் என்னையே ஆனா நான் பெட்டை விட்டே எந்திரிக்கல. நானும் அது நான் ஃபோன் வந்தாலே தான் பேசுறேன். ஃபோனும் வரல. இன்னொன்று சம்மந்தமே இல்லாமல் நம்ம போய் அதை மூடுறதுக்கு வேலையே இல்லையா? இப்போ ஒரு கூட ஆப்பிள் இல்லையே, நீ மட்டும் தான் நீ நம்ம மட்டும் தான் கேன்சர் பற்றி பேசிட்டு இருந்தோம். நீ அவங்க கிட்ட போகலான்னு நானே போய் பார்க்கவே அப்படின்லாம் அது வந்து நானே பார்க்காத இதை எரிச்சிடலான்னு சொன்னல, இங்கேயே போட்டு எரிச்சிடலாம். இங்கே இருந்து தான் பேசணும். அப்படி நீ வெளியே போனதே நான் பார்க்கணும். அந்த அக்கா நம்பர் தான் இருக்கா. அந்த அண்ணன்ட்ட கால் அடிச்சு, அவர்கிட்ட கால் அடிச்சு, அந்த அக்கா இங்கே தான் தங்குவாங்களா? யாருமே தங்க மாட்டாங்களா இங்கே? அப்போ கொஞ்சம் ரிஸ்க் தான். யாராவது தங்கினா பெட்ரு. அவன் சொன்ன மாதிரி யாரும் தங்க மாட்டான். யாருமே இல்லை இப்போ. அதுதான் நான் சொல்கிறேன், யாருமே நம்ம வாய்ப்பே நம்ம அவங்கள்ட்டே இப்போ சாவி கிடையாது. அவங்க வரணும்னா ஏன்னா நான் உள்ள மேலே கொழுக்கு போட்டு வந்தேன். நான் கடைசியில் மேலே கொழுக்கு போட்டு வந்தேன். உள்ளே வர முடியாது. லாக் பண்ணிட்டியா? யாராவது வந்துட்டாங்க, ஏன் திரும்பி கூட மாட்டேங்க அதை கேட்ட போகிறாங்கன்னு சொல்லி அவங்க கொழுக்கு போட்டாங்க. கிச்சன் கதை கொழுக்கு போட்டாங்க. ராசா நம்ம வந்து வேற எங்கே இப்போ தங்கிடலாம்? பார்ப்போம். வா, எதை பார்க்க லாக் ஆகிருக்க? போட்டேன்றானே, போட்டிருந்தா ஓகே, அவன் கரெக்டாக எல்லாம் மைண்ட் ஃபுல்லாக இருக்காங்க. போட்ட மாதிரி அப்போ இதையும் போட்டு இது வேற பெரிய வீடா வேற இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இதையும் போட்டு நான் எதிர்ச்சியே வரலையே. இல்லைடா, கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இன்னும் புரியல எனக்கு. சரி, கடைசியாக ஒரே ஒரு வாட்டி மட்டும் கேட்குறேண்ணா. ஒரே ஒரு வாட்டி நான் திறந்தது பார்த்தியா? இதா கதவுடா, கதவு லாக். இல்லை ப்ராப்பராக லாக்காக இருந்துச்சுல. செதுக்கி போட்டுருச்சு. வெளியே உள்ள வந்து செதுக்கி போட்டுருச்சு. ஆக்சுவலி ஃபோனில் பார்த்து தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். போடு. இங்கே கீழே வர நாகடம் போன்றமா யார் போன்றாங்க? அதான் சரி, சாகனம் மட்டும் இருக்கு. சரி, ஓகே. பவரும் ஆஃப் ஆகிருக்கு. பவர் இருந்திருக்கு, ஆனால் இல்லை. இல்லை பவர் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிப்பாக இருக்கும். ட்ரிப்பாக இருக்கும். போக முடியல.
டேய் பக்கிங் எப்படா ஓடாதடா டேய். சரி இப்போ என்ன வெளியில போய் டேய் இரு கீழே திங்ஸ் எடுத்து போண்டா. ட்ரெஸ்லாம் மாற்றணும். ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் இது சாப்பிட போகலாம் தானே போகிறேன். ஆமாச்சா. டேய் காலி பண்ணுறப்ப இருக்கோம் ஆல்ரெடி திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டோம். திருப்பி வந்து திங்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு வழி இருக்கா என்னன்னு ஃபர்ஸ்ட் கீழே வாங்க. ஃபர்ஸ்ட் திங்ஸ் திங்ஸ் எடுக்க வேணாம் போகலாம். இல்லடா ட்ரெஸ் மாத்திக்கிறேன்டா. அட்லீஸ்ட் ட்ரெஸ் கேம்பிங் செக் பண்ணிடலாம்டா. லைட் இருக்குல்ல சுற்றி செக் இது ஃபர்ஸ்ட் கீழே போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அப்படியே சாப்பிட போயிடும். நைட் ஏதாவது இதுனா கூட கூட்டியிருக்கா போப்போம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன் வெளியில் போய் ஒரு ரவுண்டு ஏன்னா ஷூ கூட போடலாம். புரியுதா? வேறு ஏதாவது வழி இருக்கா? எந்த வழி இல்லாமல் வீட்டுக்குள்ள அந்த ஒரு டெக்குலேயே அந்த டெக்குக்கு கீழே வந்து அதெல்லாம் வர முடியும். கீழே எப்படி வருது? திடீர்னு சொல்லுவாங்க பள்ளி இருக்குல்ல, ஜின்னு பள்ளியா இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கியா? போட்டுன்னு திறந்துருக்கு. கொழுக்கே போட்டேன். டேய் விளாடா என்ன வெளியில் போய் டேய் ஒரு நிமிஷம் மச்சான் மூடு ஃபர்ஸ்ட். டேய் என்ன சொல்கிறேன்? வெளியில் போய் நீ ஏன்டா எல்லாத்தையும் ரெக்கார்டாக பண்ணிக்கிட்டு இருக்க? கண்டென்ட்டாக ஃபீல் ஆகுது. வெளிச்சு எடுத்துருவாங்க. டேய் வாட் ஃபர்ஸ்ட் உள்ள போய் கதவு திறந்துருக்கு. நீ ஃபர்ஸ்ட் பசங்க வெளியில் போய் பார்ப்போம். நான் தானே கடைசியாக வந்தேன். நான் கொழுக்கே போட்டேன்டா. சரி பார்ப்போம். கொழுக்கு எப்படி வெளில தர முடியும்? என்னடா இது? ஒரு நிமிஷம் வருஷம் இல்லை 100% முடியா? உள்ள வாங்கல கொழுக்கு போட்டு பார்க்குறேன். டேய் நான் நல்லா யோசிச்சு கொழுக்க போட்டாங்க சார். காலையில் கூட போடலை. நான் நக்கால இருக்கேன். சரியா? போட்டேன் ஷவராக போட்டேன். இப்போ வரும்போது எதுக்கு மூட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஏன் நம்ம தான் உள்ளே போகிறோம், ஏன் திறந்து போட்டு போனீங்க? ஏன் ஆள் யாரும் நம்ம தான் வெளியே போகிறதா பிளான் பண்ணுவோம்ல. பட்டு வந்தாலும் வெளியே போகிறதா பிளான். இழுத்துட்டு போகிறதுன்னு இருந்துச்சு. ஸோ மூடிட்டேன் நீ. கன்ஃபார்மாக போடணும். ஷவராக போடணும். நான் கீழே எவ்வளோ ஸ்ட்ராங்காக தானே கரண்ட்டும் இல்லை இந்த இதில். கரண்ட் தான் இருக்கேன். வெளியிலையும் வெளிச்சம் இல்லை. வெளியில் ஏதாவது பவர் இருக்கும். ஆனால் மூடிட்டுன்ற இல்லை. இப்போ 2 இன்சிடென்ட் ஆச்சு. இப்போ 2 இன்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறேன்? அந்த ரூம் வந்து அழகு வந்து திறந்து வழியாக வந்து அப்படி வந்துருக்காங்க. புரியல என்னடா பண்ணிருக்கேன்? என்ன பண்ணிருக்க? வெளியில வந்து அங்கே கூட்டிட்டு அப்படி டெக்கோரியா இறங்கி வந்து திறந்துட்டு அப்படியே போனேன். அந்த என்ட்ரன்ஸ் கேட் வந்து அவனை படிக்கட்டு கீழே இறங்கிச்சு. அப்படிதான் வந்து வேலையாரு. அதுக்கப்புறம் தான் உன்னை தட்டினேன். பயமுத்தலாம் தட்டினா நீயே பயந்துட்டேன். சரி நான் அப்படியே டெவலப் பண்ணி யாரா புரியுது? ஐயோ ஐயோ நீ பயந்தியா? தெரியுது நல்லா இருக்கேன். அப்படியே கூட்டு காட்டுறதுக்கு சரி அதை பாய் அங்கேயும் திறந்துருக்கேன். நீயும் பயப்படும் கல்யாணம் அப்படியே டெவலப் பண்ணி பார்த்தோன்னே தனியாக பயந்துட்டாங்கன்னா தெரியுதுங்கனால வேணாம் தீபா டேய் எதுவும் இல்லை. கடவுள் சத்தியெல்லாம் படிக்கிறீங்களா டேய்? சரி புரியல நீ என்ன நீ எப்படி பண்ண? அப்படியே வெளியே போனது. வெளியே போனேன். அப்படி போயிட்டு அங்கே வந்து தட்டினாங்க. இப்படி போயிட்டு அப்படியே வந்துட்டேன்டா. அப்படியே வந்துட்டே இருந்தா அந்த வழி சரி நீ எந்த வழியா நீ வந்து சும்மா வெளியே போ. மேலே போயிட்டான். கீழே போய் தெரியல. மேலே கீழே போய் அப்படியே வெளில போன கேட் கிட்ட ஒரு படிக்கட்டு இறங்கிச்சு அந்த சைடுல. அது டெக் வழியா இது இருக்கும். இறங்கி வந்துட்டேன். சைக்கோ என்ன சொல்றேன்? கொஞ்ச நேரத்துல நீ தான் ட்ரிப்புரா பண்ணியா? வரப்பே அந்த அண்ணனை கூப்பிடலாம். நீ சொல்ற மாதிரி உள்ள யாரும் வந்துட்டாங்க போல. அதனால அண்ணனை கூப்பிடலாங்க. நானும் நிறுத்திட்டு அவர் வேற எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு மாமனா இன்னும் கொஞ்சம் பண்ணிருந்தியோ? ஆல்ரெடி ஃபுல்லா புரிஞ்சு வாங்கிட்டாச்சு. இதுக்கு மேல கொஞ்சம் பண்ணா ஆட்ட அடக்கலாம். சூப்பர்ரா. குட் ப்ராக்.
இல்லை ஆனால் எனக்கு என்ன இந்த மாதிரி எனக்கு நடந்ததே இல்லை எனக்கு வந்து எனக்கு தெரியும் எனக்கு சந்தேகப்பட்டிருக்கேன் இல்லை எனக்கு என்ன ஒன்ஸ் நான் நீ இல்லைன்னு இந்த நாய் தான் ஏதோ பண்ணிக்குது அப்படின்னு நினச்சேன் ஆனால் இவன் வந்து மூஞ்ச கொஞ்சம் நல்லா வச்சுட்டான் இல்லை என்ன வீடியோ ஃபோன் வேற ரெக்கார்ட் பண்ணதுனால சரி இவன் ஏதோ விளாடுறான்னு நினச்சிருந்துருப்பேன் ஏன்னா இல்லை இல்லை இன்னொன்று என்னன்னா இவன் அவ்வளோ தூரம் மேலே கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் தானே இவன் அவ்வளோ தூரம் மேலே ஏறி வெளியே போயிருக்கு அந்த மாதிரி யோசிக்கல டேய் ஆனா தீபன் டே வீடு இருக்கா இருந்திருக்கும் வெளியில வந்துட்டு வெளிச்சமா இருக்கு. டேய் ஆனா நீ நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டடா முகத்துல கொஞ்சம் கூட சூப்பர்ரா தீபன் இது வரைக்கும் நான் யாருமே அப்படி பிராங்க் பண்ணது கிடையாது. நான் நினைப்பேன் டேய் நான் நினைப்பேன் யாராவது பிராங்க் பண்ணும் ஏன்னா நம்ம இடத்துல போய் ஞாபகம் இருக்கா நானும் யுக்தி உமர்ல பேய் கிட்ட பேசி பயமாயி பாத்ரூம் இருந்துச்சு போக கூட பயமாயிருச்சு. அது நான் இருந்தோம் நீ என்ன இருந்த ஞாபகம் இருக்கா நீ உமர் ரொம்ப பயந்தீங்க நான் கொஞ்சம் தைரியமா இருந்தேன் நீ ரொம்ப பயங்கரம் எங்க வச்சு ஜெகநாடால வச்சா எங்க வச்சு ஞாபகம் இருக்கா தைரியம் இருந்தா அந்த இன்னொரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வருவோம் அப்படி எல்லாம் பேசிட்டு வரவே முடியாதுன்னு என்ன வேற ரோட்ல விட்டு ஓட்டிங்கடா தெரியுமா என்ன பண்ணிட்டாங்க இருட்டு மைக்கசம் பள்ளத்துல கூட போய் விட்டுருவோம் அங்க டேய் விட்டு ஓட்டாங்கடா கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமாடா கார் எடுத்துட்டு அம்மா காண்டாயிட்டா எனக்கு யோசிச்சு பார்த்தா அல்ல எனக்கு அப்பெல்லாம் பயமே இருக்காது. என்னன்னா என்ன சொல்றது கீழே இருக்கவரையும் வேற மாதிரி இருந்துச்சு மேல கதை திறந்தோம்னா இல்ல உண்மையிலே மேல கதை திறந்த ஒரு சம்பவம் வந்து அல்டிமேட். இல்ல அஷ்ரஃப்க்கு ஒரு செகண்ட் மூச்சு நின்றுச்சு. இல்ல எனக்குமே என்னன்னா இங்க வந்து சரி ஏதோ நடந்துருச்சு நீங்க பலறீங்கன்னு தெரிஞ்சு மச்சான். ஏன்னா நான் எவ்வளவு நேரத்துல இங்க எல்லாம் எவ்வளவு கிளம்புனேன் மச்சான் முன்னாடியே நான் என்ன ஏன்னா அது நீயா லாக் போட்டதுனால நான் வந்து என்னன்னா இவ்வளவு ஷோரா இருக்க மாட்டேன். ஏன்னா மேல வந்து ஃபர்ஸ்ட் நீ சொல்லல இவன் இவ்வளவு தெளிவில்லைன்னு தெளிவா ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கதவை கொடுக்க போட்டுட்டு வந்தேன். வந்து கொடுக்க திறந்து கதவை திறந்து பார்த்தோம் எனக்கு வந்து என்ன யோசிக்கிறது என்னன்னா அவன் போய் நின்னோடையும் திறந்துருச்சுல ஆளு கண்ணு ஒரு செகண்ட் எனக்கும் என்னாச்சுன்னா உள்ள யாரும் இருக்காங்க போல உள்ள யாரும் வந்துட்டாங்க போல. இன்னொன்னு வெளியே ஃபுல்லா இருட்டா இருக்கு ஒரு லைட்டு ஒண்ணுமே கிடையாது பாருங்க எப்படி இருக்க பாருவாங்க. அவர்கிட்ட வேற சொல்லிட்டேன் நீ நிறுத்திட்டல அவர்கிட்ட வேற நான் போன்ல சொல்லிட்டேன். டேய் ஆனா டேய் விளாடுறது ஓடுற பத்தியா நீ நான் ட்ரெஸ்ஸை மாத்தலான்னு இருந்தேன் ஓடுறான் ஒரே கெட்ட வார்த்தை தான் திரும்ப 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 ஆக்சுவலி போன்ல கேட்டிருக்கோம். தீபன் செம்ம பிராங்க் பண்ணிட்டான்டா சரியா பண்ணிட்டான்டா செம்மையா பிராங்க் பண்ணிட்டான். ஏய் தீபனே பிராங்க்ஸ்டர் தீபன் தான். ஆனா இன்னும் கொஞ்சம் நீ இழுத்துட்டு போயிட்டு இருந்ததா டேய் ஆனா ஒண்ணு பண்ண பத்தியாடா நீ என்ன சொன்ன தெரியுமா சரி நம்ம ஒன்றும் இதான் வேணாம் தொழுவுங்க நம்ம வெளியே போய் ரவுண்ட் பார்த்துட்டு யோசிப்போம். நிங்கரா முடிச்சு வச்சிருந்தேன் இவ்வளவு நாளா இதெல்லாம் மொரட்ட பஸ் யோசிக்க போயிருமா சரி ஓகே
எனக்கு வர பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே கிளம்புமா. அவ்வளோ சிரிப்பு பெருமை என்ன ஆன் ஸ்பாட்ல யோசிச்சிட்டேன். நீ பண்ணாதான் இங்க பயப்படல, அங்க வந்து பயந்துட்டியா? எடுத்து கொடுத்து பயந்துட்டான். சரி அப்படியே எடுத்து போயிட்டு எனக்கு இல்லை எனக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் சரி வீடியோ எடுப்போம், அந்த வீடியோ எஃபெக்ட் அந்த ஒரு தீம்ல தான் இருக்கு. அந்த மாதிரி ரத்தத்தை பார்த்து பயந்து அந்த மாதிரி இங்க தட்டினா அங்க இது பயப்படல, அங்க வந்து ஐயோ ரத்தம் சரியான ப்ரோக்ராம். மேஜிக் ட்ரிக்லாம் பண்ணுவாங்க. காலையிலேருந்து ஒரு நம்பரை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்பிச்சிருவாங்க 9 மணிக்கு வருவாங்க. அந்த மாதிரி கரெக்டாக இறங்குறப்போ பேசணும். இங்கே வந்து நீ நான் பேசிட்டு எப்படி ஆர்கானிக் நீ நான் என்ன பேசிட்டோம்னா அமைதியாக இருக்கு. இதெல்லாம் ஆர்கானிக்காக பேசு, இதெல்லாம் பேசிட்டு தானாக நடக்கிற மாதிரி நடக்கும். ஒரே நிமிஷம் சும்மா இல்லை வீடே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு அதான்டா அந்த படத்தில் அந்த மோகன்லால் பையன் படம் நடிச்சிருப்பான்ல, அந்த எஃபெக்ட் தான் இருக்குது இந்த வீடு. அது எஸ்பெஷலி இந்த ஹாலு, பெரிய ஹாலு, இந்த டெக்கு வேற. பெருமையா போறான் தீபன். தீபன் பெருமையா போறான், செம்ம பிராங்க் பண்ணினான்ட்டு. இல்ல இந்த ஸ்பாட் தான் ஹைலைட் ஆன ஸ்பாட். 2 பேர் நின்னீங்க, நான் பின்னாடி வந்துட்டு இருந்தேன். இப்படி வந்து 2 அல்லு வெளியே கூட லைட் இல்லை மச்சான். இல்ல ஸ்விட்ச் இருக்கு, போட்டேன் தெரியலடா எதுவுமே. போட்டு இருந்தா சாவி இதானே பைசா எடுத்துட்டல, பைக் சாவி வச்சு எப்படி போட்டுவேன்? இல்லடா அதுதான் சாவி கேட்குறேன். கேட்டியா போட்டிடுவான்னு மாதிரி. அதுக்கு இவ்வளோ இருட்டாவாடா இருக்கும். ஆமா இதான்டா நேச்சர் தான் இருக்கும். டேய் ஸ்ட்ரீட் லைட் ஏதாவது 1 லிட்டரா போட்டுக்கணும்டா. சரி நைட் என்ன தங்கிடலாமா இங்க? ஏன் யார் என்ன பிளான்? ட்ரிப்பு தான் ஆகிக்கும். அடிக்கடி ட்ரிப் ஆகும் போலையே. பாருங்க ஸ்டார்ஸை பாருங்க பாய்ஸ். ஸ்டார்ஸ் இதில் தெரியுது அந்த கேமராவில் நல்லா இருக்கு. செம்மையா இருக்குடா. சூப்பர்ரா. ஃபோனில் தெரியுதான்னு தெரியல. செம்மையா இருக்கு. அந்த அக்கா நம்பர் வாங்கி வச்சுப்போம் வேணாமா? அந்த அண்ணன் நம்பர் இருக்குல்ல, அவர் நைட்டு தூங்க மாட்டோம் மட்டும் நினைக்கிறேன். என்னடா வளர்ற நீ அதை சொல்ற? நைட்டு தங்கிடலாம் நல்லா இருக்குன்றியோ? நைட்டு தங்கினா நல்லா இருக்குன்றியோ? இல்லை தங்கிடலாம், ஃப்ராங்க் தான் நடந்துச்சு. சரி ஆனால் லைட் இருந்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பாடா. ஆமாம் அது ட்ரிப்பு ஆனால் இது மச்சான் ட்ரிப்பு அடிக்கடி ஆகும்னு நினைக்கிறேன்டா. ஒரு வாட்டி போடுவோம், ஒரு வாட்டி ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். சரி லைட்டு அழிச்சு தான் பாரு. அப்போ மச்சான் நீ எங்கள் பின்னாடி வா. சுத்தமாக இல்லையோ? ஃபோனில் லைட் அடிச்சுட்டு வரியா? இல்லை நீங்கள் பின்னாடி வாடா. நீ ஓட்டிடுவியா? பிராங்க்ஸ்டர் தீபன்.
மச்சான் பேக் லைட் எரியுது. பின்னாடியே பார்த்துட்டு வர முடியாது, ஒன்றுமே தெரியல ரோடு. சரி என்ன பண்ணு, ஃபோனை வந்து வாயில் வச்சு லைட் அடிச்சு. ஏன்னா எந்த நம்பிக்கையோட லைட் பைக் கொடுத்தாப்புல மனுஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆச்சு, லைட் எரிய மாட்டேங்குது. இது ரோடு இப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் மச்சான். ஐயோ ஏன் காரில் கிடைக்குமா? ஓகே நான் கிட்ட தான் விட்றேன். எங்க கொஞ்ச நேரத்தில் இது வழியா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்ட ரேஞ்சர் பாய். இந்த காட்டேஜுக்குன்னு யார் வாட்ச்மேன் போட்டு வைக்கலாம்னா? ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கை எப்படி பார்க்கணும் போது நல்லா இருக்கு. இந்த காட்டேஜ் நல்லா இருக்கு மச்சான். நான் இந்த காட்டேஜ் தங்கம் போல அப்படின்னு நினைச்சேன். நல்லா இருக்கு காட்டேஜ். நமக்கு பயமா இருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த நேரத்தில் அசர வச்சுட்டான் பையன். என்னடா ரொம்ப சீரியஸாக ஒன்றும் இல்லை, இதுக்கு சொல்லுவோங்க வெளியே ரவுண்ட் அடிச்சு பார்த்து வருவோம். அதுக்கப்புறம் யோசிச்சு போட்டான். சிரிக்காம பண்ணான், இப்படி சிரிக்காம கொஞ்சம் கூட சிரிக்காம. ஓகே ஓகே வந்தாச்சு மெயின் ரோட். டின்னர் ஸ்பாட் தான். பெருமையா வரான்டா டேய் பிராங்ஸ்டர். ஆளுக்கு சிரிப்பு அடக்க முடியல. அதோட இம்பாக்ட் இருக்குது. இல்லை கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு, ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா சரி சும்மா அந்த வீடு அப்படி இருக்குது அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கதவை திறந்தது கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு செகண்டு உள்ளே யாராவது இருக்காங்க போல. நைட்டு 9:30 மணி. இப்ராஹிம் ரெஸ்டாரண்ட்லாம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு செம ஹெவியாக போயிடுச்சு. இங்கே லேக்கில் பக்கத்தில் லெமன் டீ குடிச்சிட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டுருக்கோம். நல்லா குளிர். இங்கேருந்து நம்ம காட்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் மொத்தம் 20 நிமிஷம் ஆகும்ல இங்கேருந்து காட்டேஜ் போகிறதுக்கு. ஆனால் நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம போகும்போது ஒரே ஒரு வாட்டி தான் உமரோட காரில் போகும்போது பைசன் நிற்கிறத ஞாபகம் இருக்கா? நீ இருந்தே அந்த கௌதம் இருந்தான்னு நினைக்கிறேன். நீ இருந்தே அது பண்ணு மச்சான். ஒரு வாட்டி உமர் வீட்டு வாசலில் கூட்டமாக போச்சு மச்சான், பைசனு கூட்டமாக போச்சு. என்ன கேளுங்க சார், 2 பேர் நின்று இருந்தாங்க. அவனுங்களை பார்த்துட்டு போயிட்டு நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. தள்ளி நிற்க அப்படின்ற மாதிரி போகிறேன். அங்கே இருக்க பைசன் எல்லாம் அங்கேயே நிறுத்திட்டானுங்க. பாதி தூரத்துக்கு பைக்கில் வந்துட்டேன். திருப்பிக்கிட்டு ஆனால் உமர் சொல்லும்போது சொன்னான், டே சீக்கிரம் போயிருங்கடா, மாடு நிற்கண்டா, பைசன் நிற்கண்டா. நம்ம வந்து முட்டிடுவோமா? லைட் அடிச்சா மிரண்டுரும். ஆமாம் முட்டும். உனக்கு பிரச்சனை லைட்டே இல்லை, நீ தான் போய் முட்டுவேன். அது கேட்கும் பார்த்து வர மாதிரி அடா மாடுன்னு கேட்கும். இல்லை நீ என்ன நினச்ச பைசன் சும்மா வந்து நிற்கணும்னு நினச்சியோ? இல்லை வந்து முட்டுமா என்னன்னு கேட்குறேன். நீ இந்த இது இருக்குல்ல மச்சான், அந்த வெளியூர்லாம் பண்ணுவாங்க சிவப்பு துணி, அந்த மாதிரி வச்சு விளாடலாம் பைசன். விளையாடுவேன் வந்துன்னா சொல்லு விளையாடுவேன். சிவப்பு துணிக்கு எங்கே போகிறது? நான் போட்டுருக்கேன் ஜாக்கெட் இருக்குல்ல. பரவாயில்லையா சார்? இப்போ சம்பவமே வீட்டுக்கு போய் தான் இருக்குது. கரெக்டு இருக்குமா? செம்ம டயர்டாக இருக்குது. டேய் சுத்த டேய் இப்படிலாம் போக முடியாது, இப்படியே ரிட்டர்ன் அடிச்சிருவோம். அதான் கேட்குறேன். அதான் லெமன் டீ குடிச்சிட்டு ஒரு வாக்கை போட்டு கிளம்பியாச்சு. இன்னொரு 1/2 hour இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. பட்டியலையும் பிரச்சனை இல்லைன்டா, இங்கேயே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பிரச்சனை இல்லை.
அங்கே அதுக்கப்புறம் இதாக இருக்குமாமோ. லைட் கிடையாது, ரோட் லைட். இதுக்கு மேலே லைட் இருக்காது. ஊரே வரல. எந்த ஊர் பேருன்னா? அத்துவாம்பட்டி. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அங்கேயும் இங்கேயும் லைட் இல்லை. அத்துவாம்பட்டி தாண்டி நம்ம போகிற இடம் இந்த இடம் நம்ம போகிறது வந்து வாழைக்காட்டு ஓடை. வாழைக்காட்டு ஓடை. அத்துவாம்பட்டிலேருந்து எவ்வளோ தூரம் வரும்? 10 நிமிஷம் இருக்குமா? இந்த ரூம் வந்து 5 நிமிஷம் தான். சைட்லேயே அங்கே 10 நிமிஷம் தான். இப்போ 10 மணி ஆகுது. அம்மா வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்க தோணும். நைட்டு இந்த காட்டேஜில் தான்